எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. எல்லா செல்வங்களையும் பராசக்தி அபிராமி எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் நடப்பதற்கு ஒரே ஒரு சக்தி நமக்கு தேவை. ஒரு சக்தி, ஒரு பவர். அந்த பவர் இருந்ததுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அதே துஷ்ட சக்தியாக இருந்தால் ஒரு விஷயத்தை நம்மளால் செயல்படுத்தவே முடியாது. அதே நமக்கு இஷ்ட சக்தியாக இருந்தால் அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியும். இப்போ உதாரணம், ஏதாவது ஒரு வார்த்தையை அம்மா சொன்னால் நமக்கு ரொம்ப கோபமாக இருக்கும், அப்பா சொன்னால் ஆறுதலாக இருக்கும், நண்பர்கள் சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே ஒரு வார்த்தை அம்மா சொன்னால் சூப்பராக இருக்கும், நண்பர்கள் சொன்னால் பிடிக்காது, அப்பா சொன்னால் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வார்த்தை ஒன்று தான், அது யாருக்கிட்டேருந்து வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதே என்னென்னா, ஏதோ ஒரு பவர், ஏதோ ஒரு சக்தி அந்த நேரத்தில் நம்மளை லைஃப்பை மாற்றி விட்டுரும். காலையில் பொழுது முடிஞ்சு எழுந்திருக்கிறோம், விடியுது, நிறைய பேரோட வாழ்க்கை விடியாமல் கூட போகும். என்னன்னு கேட்டால், நல்லா தான் சார் நினச்சேன், நல்லது தான் சார் நினச்சேன், நான் இது மாதிரிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஈவினிங் சொல்லுவாங்க. நான் சாதாரணமாக தான் சார் இந்த ஃபோனில் பேசினேன், சாதாரணமாக தான் சார் இந்த எஸ்எம்எஸ் அனுப்பினேன், சாதாரணமாக தான் சார் நான் இந்த விஷயத்தை பார்த்தேன், சாதாரணமாக தான் சார் நான் நடந்தேன், இப்படி போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்வாங்க. அப்போ நமக்கு சரின்னு பட்டது யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு தவறுன்னு பட்டிருக்கு, அதனால் பிரச்சனை பெருசாக இருக்குது. அப்புறமா அவங்க தவறுன்னு பட்டதுனால நம்ம அதை திருப்பி யோசித்து பார்க்கும்போது, செஞ்சுருக்கக்கூடாது, இது என் மேலே தான் மிஸ்டேக்கு அப்படின்னு நம்ம மனசே திருப்பி ஒரு ரவுண்டு நம்மள்கிட்ட சொல்லும். இது மாதிரி ஏன் நமக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகுது, நல்ல மனிதர்களை இழக்கிறோம், நமக்கு நடக்கிற ஏன் விஷயங்களுக்கு நாமே ஜபாத் வேறு ஆகிறோம், பொறுப்பாகிறோம். ஆனால் எடுத்த உடனே அது நமக்கு தான் நாம் பொறுப்புன்னு நமக்கு தோணாது. எல்லாமே சரியாக பட்டிருக்கும், பிறகு தான் அது பொறுப்பாக இருக்கும். இது எப்படி? நாம் தான் ஒரே ஆள் தானே, நம்ம என்ன டபுள் கேரக்டராக நடிக்கிறோம்? நம்ம ஒரு படத்துலலாம் நடிக்கிற மாதிரி டபுள் ஆக்ஷன் அதெல்லாம் இல்லையே. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறோம், கரெக்டாக இருக்குது, அதே இன்னொரு விஷயத்தை ஏற்றுக்க முடியல இன்னொரு நேரத்தில், அப்புறம் திருப்பி நமக்குள்ளே நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இப்படியே பல பிரச்சனைகளை சந்தித்து பல விஷயங்களை இழந்து நல்ல நேரத்தில் கைகூடுற நேரத்தில் வார்த்தையை விட்டு வகையாக சிக்கினவங்க எத்தனை பேர் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணியிருக்கிறோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ஆச்சுன்னே தெரில சார், இனிமேல் இந்த பொழப்பே வேணாம். தொழிலை வெறுக்கிறவங்க உண்டு, குடும்பத்தை வெறுக்கிறவங்க உண்டு, தன்னை அனாதை போல் பாவித்து கொள்ளக்கூடியவர்களும் உண்டு. இனிமேல் இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த உதவியுமே செய்யக்கூடாது, நான் இப்படி நினச்சி அதை செய்யலை அப்படின்னு நம்மளை நாமளே திட்டமிடுறதுன்னு கூட தெரியாமல் குழம்பி நிற்போம். இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தான், ஏதோ ஒரு சக்தி, கிரகத்துடைய தன்மை நம்மளை மாற்றுது. அப்படி எந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருந்தால், எந்தெந்த கிரகம் சாதகமாக இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும், எந்தெந்த கிரகம் சாதகமாக இல்லைன்னா நாம் வாயை பொத்தின்னு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கணும், எந்த கிரகம் சாதகமாக இருந்தால் நம்ம பேசுகிறதெல்லாம் ஓகே ஆகும், எந்த கிரகம் சாதகமாக இல்லைன்னா நம்ம பேசுகிறதெல்லாம் ஆப்போசிட் ஆகும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரக மாற்றங்கள் ஏற்படும், நல்ல கவனிங்க. அடுத்தது அதுக்கு என்ன பரிகாரம் பார்க்கலாமா? வாங்க. ஒரு செய்தியை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள், நல்ல செய்தியை, தன்னுடைய திறமையை நல்ல விதமாக கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் என் அன்பான சிம்மராசிக்காரர்கள். மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு ஒரு பழமொழி இருக்குது, அவை சொன்னது. அது இந்த சிம்மத்திற்கு சரியாக பொருந்தும். நம்மளை மதிக்கலைன்னா அவன் கிட்ட நிற்காதடா தம்பி. சில பேர் நம்மளை மதிக்க மாட்டான், சில பேர் நமக்கு சிரமத்தை கொடுப்பான், சில பேர் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பான், சில பேர் வருத்தத்தை கொடுப்பான், சில பேர் கூட்டணியே ஆகாமல் இருக்கும்.
இவர்களோடலாம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுங்கிறது பெரிய சிரமத்தை கொடுக்கும். இது யார் யார், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களோடு பழகும்போது கூடுதல் எச்சரிக்கையோடு நீங்கள் பழகணும். நெருப்போட பழகிற மாதிரி, நெருப்புக்கிட்ட கூட ஈஸியாக பழகிடலாம். இந்த நட்சத்திரக்காரர்களோட சிம்மராசிக்காரர்கள் பழகுறீங்கன்னா கவனமாக பழகணும். நெருப்பில் பாருங்கள், தீ மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சுவாமி மேலே பாரத்தை போட்டு தீ மிதிப்பாங்க, ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் இந்த நட்சத்திரக்காரர்களோட பேசும்போது திடீர்னு முன்னுக்கு பின் மாற்றி பேசிடுவாங்க. கோர்ட்டுக்கு சாட்சிக்கு இந்த நட்சத்திரத்தை அழைச்சிட்டு போனீங்கன்னா மாற்றி உங்களுக்கு செயல்படும். உங்களுக்கு ஒத்து போகாது, உங்களுக்கு ஒத்து போகாது. அப்போ இந்த நட்சத்திரங்கள் நமக்கு ஆப்போசிட்டை கொடுக்குது. அப்படி ஆப்போசிட்டை கொடுக்குற நட்சத்திரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே. அது எந்த நட்சத்திரம்? முதல் விஷயம். அதே மாதிரி கிழமை, இந்த கிழமையில் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அப்படி சப்போஸ் செய்கிற மாதிரி இருந்தால் பார்த்து செய்யணும். சிவன் மீது பாரத்தை போடணும். சிவன் தான் உங்களுக்கு, சிம்மராசிக்கும் சிவனுக்கும் அப்படி ஒரு தொடர்பு, சித்தர்களுக்கும் சிம்மராசிக்கும் ஒரு தொடர்பு. சித்த புருஷர்கள், ஜீவ சமாதி அடைந்தவர்கள், தானாக தோன்றிய சுயம்பு லிங்கம்னு சொல்லுவாங்க. சுவாமி தானாக தோன்றியிருக்காருன்னு எங்கெல்லாம் ஸ்தலங்கள் இருக்கோ அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க சிம்மராசிக்காரர்களே. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இடைஞ்சலாக இருந்த விஷயங்கள் தானாக நடக்கும். ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. அதான் சிம்மராசியோட பெரிய பலம். அப்போ சிம்மராசிக்காரர்கள் சிவனை வழிபாடு பண்ணால் போதும், சுயம்புலிங்கத்தை வழிபாடு பண்ணால் போதும், சுயம்பாக உருவான அம்பாளை வழிபாடு பண்ணால் போதும். வேப்ப மரத்தில் மகமாய் இருப்பாள், அது சிம்மத்துக்கு பெஸ்ட்டு. மகமாயி சிம்மத்தை மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டாக்குவான். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மகமாயிட்டு போய் முறையிடுங்க. அது சமயபுரம் மாரியம்மனாக இருக்கட்டும், உங்கள் ஊரில் கருமாரியம்மனாக இருக்கட்டும், அந்த அம்பாள் தான் உங்களுக்கு பெண் தெய்வம் தான் இந்த சிம்மத்தை வழிகாட்டும். ஆனால் எல்லாம் இருந்து இந்த நட்சத்திரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா செட் ஆகாது. இந்த நட்சத்திரத்தில்காரர்களோடு நம்ம பேசுனா செட் ஆகாது, பழகுனா செட் ஆகாது. அப்படி ஒரு 3 நட்சத்திரம் இருக்குது. அவங்களோட குணம் அப்படி நமக்கு செட் ஆகாமல் போகும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கௌரவம் அந்த இடத்துல ஸ்பாயில் ஆகும். கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலோ கிருத்திகை நட்சத்திரக்காரர்களோடு நீங்கள் பழகுனீங்கன்னா அந்த நாட்கள் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒத்து வராமல் போயிடும். ஓகேன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திடீர்னு அவங்களோட இன்னொரு ஃபேஸை காட்டிடுவாங்க. நாமளே பல ஃபேஸ் காட்டுறவங்க, நம்மக்கிட்ட இவங்க ஒரு ஃபேஸை காட்டிடுவாங்க. அதாவது வரேன்ட்டு வராமல் போயிடுவாங்க, செய்கிறேன்ட்டு செய்யாமல் போயிடுவாங்க. இவங்களோட கூட்டணி வச்சு என்ன பண்ணுறது? உங்களை பாராட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கி போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு அவங்க காணாமல் போயிடுவாங்க, இல்லைன்னா பாராட்ட மாட்டாங்க. நம்ம இப்படி பார்த்துட்டு அவங்க ஏதாவது செய்கை காட்டுறாங்களான்னு பார்ப்போம், எந்த செய்கையும் இருக்காது. அப்போ நம்ம விளையாட்டுலேயே நம்மளால் சரியாக பண்ண முடியாது. ஏன்னா திடீர் ஆதரவை வாபஸ் வாங்கிடுவாங்க. உத்திர நட்சத்திரம், இந்த உத்திர நட்சத்திரமும் அப்படி தான். திடீர்னு அவங்க ஏகாந்தமாக போடுவாங்க, நம்மளை விட்டுட்டு போகிறதுல நட்சத்திரம் இதெல்லாம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, சிம்மத்தை திடீர்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சிக்க முடியாமல் தத்தளிப்போம், அந்த இடத்துல தடுமாறுவோம். அந்த நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் அப்படியே தான், அந்த காரியம் முழுசாக முடியாது. அதே மாதிரி அந்த காரியம் பார்த்திங்கன்னா நம்மளை பழி வாங்கிடும். ஸோ இப்போ இந்த இடத்த நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். உத்திராட நட்சத்திரம், இந்த சிம்மராசிக்காரர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் உத்திராட நட்சத்திரக்காரர்களோட பழகினாலும் இதே சூழ்நிலை தான். அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்கிடுவாங்க, உங்களை அம்போன்னு விட்டுருவாங்க. அவங்க அந்த பேரை எடுத்துருவாங்க, உங்களை பேரை கெடுத்துருவாங்க. அந்த நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா தள்ளாடும். என்னடா ஆச்சு, நான் என்னுடைய பலமே குறையுதே. அப்போ இந்த நட்சத்திரங்களில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். விளையாட்டுக்கு கூட பார்த்துக்கலான்னு நினச்சிடக்கூடாது. அப்படி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வருது, நிர்பந்தம் வருதுன்னா சிவனை தான் வழிபாடு பண்ணணும்.
சிவபெருமான் தான். சிவ மேலே பாரத்தை போடணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வணங்குற தெய்வம் எப்படி இருக்கணும்? தானாக தோன்றிய சுயம்புலிங்கம், சுயம்பு. அதுதான் சிம்மத்தை பொறுத்தவரை பெஸ்ட்டு. சிம்மமே ஒரு சுயம்பு. உங்களுக்கு இன்னொருத்தவங்களுடைய எண்ணங்கள்லாம் வராது, உங்களுக்கே ஒரு எண்ணம் தோணும். அதுதான் உங்களுடைய பலம், அதுதான் பெஸ்ட்டு. யாருக்கிட்டையுமே நீங்கள்லாம் போய் கேட்கவே வேண்டாம், எனக்கு இந்த எண்ணம் தோணிருக்கு நான் அதை செய்யலாமான்னு. செஞ்சு பாருங்கள், அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ். நீங்கள் யார்கிட்டயே போய் செய்யலாமான்னு கேட்டினாலே வேணான்னுடுவோம். உங்களுக்கு அரசியல் பிடிச்சிருக்கா, அரசியல் இறங்குங்க. கலைத்துறை பிடிச்சிருக்கா, கலைத்துறையில் இறங்குங்க. நீங்கள் என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வர்றது தான் பிடிக்கும். எல்லாரும் சொல்லுவான் உனக்கு அது வராது இது வராது. நான் சொல்கிறது என்னென்னா, எந்த துறையில் இறங்கினாலும் இந்த நட்சத்திரக்காரர்களோடு நீங்கள் கவனமாக இருங்க, இந்த நட்சத்திரத்தில் கவனமாக இருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தசாபுத்தி ராசிநாதனும் நல்லா இருக்கிறான், ராசி அடிப்படை நல்லா இருக்குது, ராசி யோகங்கள் நல்லா இருக்குது. அதில் இப்போ கரண்ட்டில் புதன் சுக்கிரன் ராகு சூரியன்லாம் சம்மந்தப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடத்த போகிறார். கிரகத்துடைய சார் உங்கள் ராசியிலே கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். அதே மாதிரி 2, 3, 4, 5, 6வது இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் உங்கள் ராசிக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் உடம்பில் இருக்கிற ப்ராப்ளங்கள்லாம் கிளியர் ஆகுது. நமக்கு நல்ல மெடிசன் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. அதே மாதிரி 7வது வீட்டில் பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், சனி, ராகு இவங்களுடைய மாற்றங்கள். சனியுடைய வீடு அது. அப்போ அது ஒரு லாபத்தை கொடுக்குது. இது மாதிரி நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ யாருக்கிட்ட நம்ம பேசினாலும் யாருக்கிட்ட பழகினாலும் அவங்களுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தவங்களுக்கு ரொம்ப புதுசான விஷயத்தெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், செஞ்சு தரலாம். இப்போ உங்களுக்கு அது மாதிரிலாம் யோசிங்க. இந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. அப்போ இந்த நட்சத்திரத்தில் மட்டும் நம்ம ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் திங்கட்கிழமை அன்றைக்கி ஒரு காரியத்தை துவங்க வேண்டாம். அந்த காரியங்கள் நமக்கு நடக்குமா நடக்காதான்னு இருதலை கொல்லியாக இருக்கும். ஆமாம், அதே ஞாயிற்றுக்கிழமை பெஸ்ட்டாக உட்காந்துரும், செட் ஆகிடும். சனிக்கிழமை துவங்க வேண்டாம், அதுவும் இருதலை கொல்லியாக இருக்கும். சனியும் நமக்கு செட் ஆகாது, நம்மளை மைனஸை உண்டாக்கும். இப்போ சிம்மராசிக்காரர்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இடைஞ்சல்கள் விலகும். நான் சொன்ன நட்சத்திரங்களில் கவனமாக இருங்க. எந்த நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.